திரும்புகிற பக்கமெல்லாம் விதவிதமாக நிறைய விநாயகர் சிலைகள் இருக்குது, அதுவும் வித்தியாசமாக நிறைய இருக்குது. இதெல்லாம் செய்கிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்திருக்கேன். கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம் திம். சிறியது முதல் பெரியது வரை பலவிதமான விநாயகர் சிலைகளை செய்யும் பணி ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் போதே பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை நெருங்குகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மும்முரமாக பணியில் ஈடுபட்டிருக்கும் சிலை செய்யும் கலைஞர்களை நேரில் சென்று பார்த்தோம். பரம்பரைனா எங்க அம்மா அப்பா தாத்தா அவங்க எடுத்துக்கிட்டது. இப்போ இன்னைக்கு எடுத்துங்க, இந்த பையன் தானே இவன் எடுத்து கூட மாட செய்யறான். இப்போ அவன் என்ன செய்ய அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் பெரிய பிள்ளையானா அந்த பழக்கம் வந்துடும், கை வாட்டம் வரும். இல்லை அவங்க செய்யறத பார்த்து பார்த்து அப்படியே கற்றுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே இந்த சின்னது இருக்கும் அதை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது. கிட்டத்தட்ட நான் வந்து இது 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். நான் 5 வயசு குழந்தையிலேருந்து இந்த தொழிலில் வந்து எங்களுக்கு ஈடுபாடு. இது முழுக்க முழுக்க வந்து எங்கள் ஃபேமிலி மட்டுமே நாங்கள் செய்கிறோம். வருஷம் 365 நாளும் எங்களுக்கு இந்த வேலை கரெக்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்டேங்க. ஒரு 10-9 வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இந்த தொழில். இப்போ எனக்கு வயசு 40 ஆகுதுங்க. இந்த வயசுலேருந்து இந்த தொழில் விடாமல் செஞ்சிட்ருக்குறேங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு 30 வருஷமாக வந்து விநாயகர் சிலை 30-35 வருஷமாக செய்கிறாங்க. நானும் ஒரு 7-8 வருஷமாக கூட பல வேலை பார்த்துக்கிருக்கேன். முழுசாக வந்து அப்பா வந்து இப்படி வளர்த்து ஃபினிஷிங் பார்ப்பாப்புல, நான் மேலே உள்ள ஃபினிஷிங் வேலை ஃபுல்லாக, டச்சிங் டிசைனிங் இந்த வேலை ஃபுல்லாக பார்ப்பேன். நான் 10th வரைக்கும் படித்தேன். அதுக்கு மேலே பள்ளியிடம் போல், ஸ்கூல் போல். 10th முடித்ததுலேருந்து இந்த வேலை தான் பார்த்துக்கிருக்கேன். நாங்கள் வந்து அப்பா காலத்துலேருந்து செய்கிறோம். அப்பா ஒரு 30-35 வருஷமாக அப்பா காலத்துலேருந்து பார்க்குறாங்க அப்பா. அது போக அப்பா கொஞ்சம் இடையில விட்டாங்க தொழிலை. திரும்ப அப்புறம் என் காலத்தில் இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் ஆரம்பித்து பார்க்குறேன் மறுபடியும். நான் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஒரு 100 குடும்பத்துக்கு வரைக்கும் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கோம்னா சாதாரண சின்ன விநாயகர்கள் செய்வாங்க. மற்ற கொலு நவராத்திரி கொலு பொம்மை செய்கிறாங்க. கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு குடில் தயார் பண்ணுறாங்க. ஆக எல்லா குடும்பங்கள்லேயும் மற்றவங்களும் வந்து மற்ற இதில் உள்ளவங்களும் வந்து வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகே அடுத்தடுத்த இந்து பண்டிகைகள் அணிவகுக்கின்றன. தொடர் பண்டிகைகளுக்கு வழிவிடும் விநாயகர் சதுர்த்தி தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகைக்காக பல வகையான விநாயகர் சிலைகளை செய்யும் இவர்களிடத்தில் இவையெல்லாம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்று கேட்டோம். தவிடு மண் இருக்குது பாருங்கள், அது கலந்துக்குவோம். மண்ணை நல்லா கரைச்சி சல்லடையில் வடிகட்டி செய்கிறது. வடிகட்டி நல்லா இருவை விட்டு அப்புறம் பதமாக எடுத்து போட்டு இருவை விட்டு செய்கிறது. மண்ணை கொண்டுட்டு வந்து நாங்கள் நல்லா தயிர் மாதிரி மிதித்து அதை மறுபடி செய்து அச்சில் போட்டு நாங்கள் செய்து செஞ்சு உருவாக்கி திருப்பி கொண்டுட்டு வந்து அதை காய வச்சு அதை தீர்த்தி ஒரு 4-5 நாள், வெயில் காலம்னா 4 நாளில் காய்ச்சிடும், மழை காலம்னா 10 நாள் ஆகும். 10 நாள் நிழல்லே காயணும். வீட்டுக்குள்ளே நிழல்லே காய்ச்சி இந்த ஈரம் இல்லாத பக்கத்துக்கு வந்தோடனே வெயிலில் காலையில் போட்டு மதியம் வரைக்கும் போட்டு அதுக்கு மேலே மட்டை இதெல்லாம் வைக்கோல் வச்சு அந்த வந்து செங்கல் வேக வைக்கிறாங்களா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருவோம். அதுக்கு மேலே கொண்டு வந்து மட்டி பெயிண்ட் சாக் போர் அடிப்போம். பெயிண்ட் அடித்த ஒட்டி திருப்பி வேலை செய்யும்போது வர்ணம் அடிக்க வேண்டியது. வர்ணம் அடித்த வண்டி வியாபாரிங்களுக்கு அதை கொடுத்துருவோம். இல்லை கையில் செய்யலை. கையில் செஞ்சால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பொம்மை அந்த மாதிரி தான் செய்ய முடியும். மோல்டு போட்டு நம்ம மோல்டு போட்டு கொடுத்தாச்சுன்னா வேலையாட்களுக்கு ஒரு மோல்டில் ஒரு 30 பொம்மை 40 பொம்மை சைஸ் வரையா. இப்போ 3/4 அடி பொம்மை இந்த பொம்மைனா ஒரு 30 பொம்மை போட்டுருவாங்க. இந்த மாதிரி பொம்மைனா ஒரு 10 பொம்மை போடலாம். அதனால் நம்ம மோல்டு போட்டு கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா, இது வந்து பேப்பர் பிள்ளையார். இந்த மாதிரி லைட் வெயிட்டாக போட்டுவோம். அவங்க ஆளுங்க வெயிட்டு தூக்க முடியாதுன்றவங்களுக்காண்டி இதை தயார் பண்ணி கொண்டு வந்து செஞ்சு கொடுக்குறோம். வெயிட்டு நாங்கள் தான் நல்லா வெயிட்டு தூக்குவோம். எங்களுக்கு நல்ல மாடல் வேணுன்றவங்களுக்கு மண்ணில் செஞ்சு கொடுக்குறோம். அது ஒரு பிள்ளையார் வந்து எப்படியும் ஒரு 200 கிலோ 300 கிலோ வரும் ஒரு விநாயகர்.
அதை ஒரு 6-8 பேர் சேர்ந்தா தான் தூக்க முடியும். நம்மளுக்கு வந்து இந்த தலை கை எல்லாமே வந்து தனித்தனியாக தானே வரும். தனித்தனியாக வரங்கும் போது நம்மளுக்கு அவங்க வந்து பாட்டிக்காரங்களே வருவாங்க, வந்துட்டு நம்மளுக்கு தலை இது எல்லாமே ஒட்டி கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதை சைனிங் பண்ணி டிஸ்டம்பர் அடித்து அதுக்கப்புறம் பெயிண்ட் ஏற்றணும். பெயிண்ட் ஏற்றி கொண்டு வந்து வேலைக்கு நிப்பாட்டி அடி மணம் அடித்து அது ஒட்டி அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து எஸ்டா பிட்டிங் இந்த மாதிரி வந்து ஜிகனா அந்த மாதிரிலாம் ஊத சொல்கிறாங்க. அதெல்லாம் ஊதி நீட் பண்ணி கிளம்பும் போது அவங்களுக்கு ஒரு நல்லபடியாக முடிச்சு கொடுத்து வண்டியில் ஏற்றி விடணும். ஆனால் எல்லாருமே தலைமுறையாக வேலை செய்கிறவங்க தான். யாருமே வந்து இன்றைக்கி நேற்று அப்படிங்கிறவங்கெல்லாம் யாருமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப அதாவது அப்பா தாத்தா காலத்துலேருந்தே பிள்ளையார் பொம்மை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். இது நாங்கள் செய்யறதுக்கு 6-7 மாதம் ஆகும். எப்படி மண் வேலை செய்யறதுக்கு ஒரு 5 மாதம் ஆகும். அப்புறம் மறுபடியும் அதுலேருந்து கலர் வேலை செய்யறதுக்கு ஒரு 5 மாதம் ஆகும். ஒரே ஊரில் வசிக்கும் மக்கள் கூட தங்கள் பகுதிக்கென தனியாக ஒரு பிள்ளையாரை வாங்கி வந்து அதற்காக அமைக்கப்பட்ட இடத்தில் வைத்து வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இதை வழக்கமாக வைத்திருக்கும் மக்களை திருப்திப்படுத்தும் இவர்கள் பண்டிகை கால நாயகர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். விநாயகர் வந்து மண்ணில் எதுக்கு தயார் பண்ணணும்னா நம்ம கண்மாயிலையோ குளத்துலேருந்து நம்ம களிமண் எடுத்து செய்கிறோம். அதே களிமண்ணை வந்து அங்கே கம்மாயிலே விநாயகர் ரூபத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதனால் நமக்கு நீர்நிலையில் உள்ள உயிரினங்களுக்கு பாதகம் இல்லாமல் பெயிண்டிங் பண்ணுறோம், வாட்டர் பெயிண்ட்டு பண்ணுறோம். அந்த இதில் அதனால தான் அந்த முன்னோர்கள் செய்த மாதிரி நாங்கள் செய்து வர்றோம். அதாவது சிலை வந்து 3 இன்ச்சிலேருந்து ஸ்டார்டிங், 3 இன்ச்சிலேருந்து 20 அடி வரைக்கும் பிள்ளையார் செய்வோம், சிலை செய்வோம். ஆர்டர் கேட்டாங்கன்னா அதாவது 20 அடி சிலை இப்போ நம்ம யாரும் இது பண்ணிக்க மாட்டாங்க. யாராவது ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி பிள்ளையார் வேணும், இந்த மாதிரி 20 அடிக்கு எனக்கு வேணும், முன்கூட்டியே வந்துடுவாங்க. அவங்க வரும்போது நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் கொண்டு வரணும். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சிலைகள் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள மக்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவதற்காக வாங்கப்படுகிறது. இப்படி பெரிய பெரிய சிலைகளை செய்பவர்கள் ஏராளமானோர் இருக்க, இன்றும் பாரம்பரியம் மாறாமல் களிமண்ணை கொண்டு சிறு சிறு பிள்ளையாரை செய்து மனதை கொள்ளை கொள்கிறார் இந்த பாட்டி. இவரோடு உரையாடிய அந்த தருணம் கரும்பை விட இனிப்பானதே. மண்ணு தான் பேசும். மண்ணில் இப்போ பச்சை பிள்ளையாரும் விற்கிதுங்களா, அதுதான் பேசும் உண்மையிலே. இப்போ இதை சுட்டுடுறோம், அது இதே போயிடுது. இது கலர் சும்மா இது வீட்டில் பார்மல் அட்டிக்க வைக்கிறது பச்சை தான். அதை இப்போ மோல்டிங்கில் போடுறோம் இல்லைங்களா, அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. அதை அப்படியே க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுங்க, அவ்வளோதான். சுடுறதில்லை, இது சுட்டு செய்கிறது. அதை இப்போ இந்த கிருஷ்ணன் பண்ணோம், இந்த விநாயகர் வர்றாரு, விநாயகர் செஞ்சோம். தசராவுக்கு வந்து எல்லா பொம்மையும் அஷ்டலட்சுமி, அந்த லட்சுமி எல்லா பொம்மையும், ரங்கநாதர் அதில் லட்சுமி சரஸ்வதி எல்லா சாமியும் கலந்து வரும். அதில் சிட்டார் செட்டுச்சு, இந்த கிராமியர் செட்டுங்க, அப்புறம் அந்த கிரிக்கெட் செட்டு, கல்யாண செட்டு, மேலே செட்டு, சாப்பாடு செட்டு, இப்படி எல்லாம் பெருசாக பெரிய 20 அடி 30 அடிலாம் செஞ்சுருக்குறோம். மேலே ஏறி தொட மேலே உட்காந்து கண்ணி எழுதுவேன். இப்போ முடியாது நம்மளால். இதுவே அது உட்காந்து செஞ்சுக்கிட்டா கை வலிக்குது, மாதிரி இதை தேய்க்கிறல்ல அந்த கை வலிக்குது. ஏன் செய்கிற, அவங்க பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க, நீ எப்படி செய்கிறன்றாங்க. எனக்கு அது கூட மனசு வரல. நம்ம தொழில் இன்னொரு செய்யும் தொழிலே தெய்வன்ற போல் அதை நான் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது. பெரியவர்கள் மட்டுமின்றி இளைஞர்கள், குழந்தைகள் என பலரும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த பகுதியை விட நாம் விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்ற போட்டியும் ஆங்காங்கே உண்டு. இவர்களுக்கெல்லாம் ஏற்றாற்போல் புதுமையான வடிவங்களில் பல சிலைகளை செய்கிறார்கள் இந்த வித்தகர்கள். இப்போ மானாமரதை இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அவுட்டர்லேருந்து பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷம் வச்ச பிள்ளையார அதே மாடலை வந்து வைக்கக்கூடாதுன்னுவாங்க. வருஷம் வந்து உயரமும் கூடணும், மாடலிங்கும் இருக்கணும். அதாவது என்ன, ஒரு ஏரியா இருக்குன்னா ஏரியாவில் ஒரு 10 இடத்துல விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம பிள்ளையார் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் வருஷம் வந்து ஒவ்வொரு மாடலாக தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த பிள்ளையார் இருக்குன்னா, இத்தனை பிள்ளையார்னா ஒருத்தவங்க வந்து இந்த வருஷம் இந்த மாடல் தூக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த மாடல் தூக்க மாட்டாங்க. சிலையில் வந்து பாகுபலி, அப்புறம் ஜல்லிக்கட்டு, அப்புறம் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன தோணுதோ அதை சிலையாக செஞ்சுக்குவோம். வர கஸ்டமரும் புதுசாக தான் கேட்குறாங்க. வரவங்களும் இந்த வாட்டி 10 அடி கேட்டால் 12 அடி கேட்குறாங்க. வர மாடலும் அதிகமாக கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ டாகன் பிடிச்ச மாதிரி ஒரு பிள்ளையார் ஒன்று வந்திருக்கு.
இப்போ நம்மள்ட்ட இங்கே இருக்கிறது வந்து ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போகிற மாதிரி கருடால் ஒத்திக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா தேர் ஓட்டி போகிற மாதிரி குதிரை கண்ணன் தேர் ஓட்டி போகிற மாதிரி பிள்ளையார் 10 அடியில் இருக்குது. இப்போ இன்னும் நிறைய மாடல் இருக்குது. இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து யாழி வாகனத்தில் போட்டிருக்கோம். குதிரை வாகனம், காமதேனு, ரிஷப வாகனம், சிம்ம வாகனம். இந்த வருஷம் வந்து இது புதுசு தான். 3 சிங்கத்தில் மேலே நின்று சாரட்டில் போகிற மாதிரி 3 சிங்கத்துக்கு மேலே நின்று வீர கணபதின்னு சொல்லி போட்டிருக்கோம் இந்த வருஷம். நான் பாம்பு 5 தலை பாம்பில் உட்காந்த மாதிரி, இது பேர் வந்து சேஷ வாகனம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாடலிங் இந்த மாதிரி கேட்போம், மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் போடுவோம். நாங்களும் அதாவது எது மக்களே கேட்டாலும் வந்து அந்த தெய்வ லைனில் உள்ளதாக மட்டும்தான் போடுவோம், மற்றது போட மாட்டோம். இந்த முருகன் கூட இருந்தால் முருகன் விநாயகர்னு போவோம், சிங்கம் இருந்தால் சிங்கம் கூட சிங்க விநாயகர்னு போவோம். அதே மாதிரி தான் சொல்லுவோம். வெரைட்டினா நிறைய வெரைட்டி இருக்குண்ணே, அதெல்லாம் கணக்கே இல்லைண்ணே. நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது மட்டும் செஞ்சு கொடுத்துருவோண்ணே. நீங்கள் ஒரு ஃபோட்டோவை காட்டினா கூட அது மட்டும் செஞ்சு கொடுத்துருவோம். அதாவது நார்த் இந்தியன் மாடல்னால் அந்த யானையில் உட்காந்த மாதிரி, சிம்மத்தில் உட்காந்த மாதிரி, அந்த துர்க்கை அம்மாள் மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆக்ரோஷமாக பண்ணி கேட்பாங்க. கோடாலி பிடிச்ச மாதிரி, ஆகாய விநாயகர்னு சொல்லி இதில் துணியெல்லாம் பறக்கிற மாதிரி அந்த கதையை பிடிச்சி நிற்பார். அந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறேன். அதுபோக நம்ம பாரம்பரியமாக நம்ம மதுரையில் நடக்கிற அழகர் திருவிழா அதை பேஸ் பண்ணி அழகர் ஆற்றுல இறங்குற மாதிரி நம்ம மதுரை மக்கள் கேட்டிருக்காங்க. அதை பண்ணி கொடுத்துருக்கேன். குதிரையில் உட்காந்த மாதிரி கம்பீரமாக இருப்பார் பிள்ளையார். பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாட ஏதுவாக தங்கள் இடத்திற்கு வர இருக்கும் விநாயகரை வைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வது, அதற்காக கொட்டகை போடுவது, மின் விளக்கு பொருத்துவது என ஏகப்பட்ட வேலைகள் ஒருபுறம் நடக்கும். இத்தனை ஏற்பாடுகளும் சிறக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் கடுமையாக உழைத்து பல சிலைகளை செய்கிறார்கள். இப்போ விநாயகர் சிலையை பொறுத்தளவில் மதுரைக்குள்ளே கொஞ்சம் டவுனுக்குள்ளே போகுது. அதுபோக இங்கிட்டு மானாமதுரை போகுது. இங்கிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு 4-5 சிலை போகுது. இங்கிட்டு உசிலம்பட்டி ஏரியாவுக்கு கொஞ்சம் ஒரு 5-6 சிலை போகுது. நம்ம தயார் பண்ணுறது 30 சிலை. அப்புறம் பக்கத்தில் ஒரு பையன் அவர் ஒரு 5-6 சிலை பண்ணுறாப்புல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வரைக்கும் இந்த பெரிய விநாயகர் தயார் பண்ணுறோம். தஞ்சாவூர், அரியலூர், அப்புறம் ராமநாதபுரம், பட்டுக்கோட்டை, அப்புறம் இங்கிட்டு நாமக்கல், முசிறி, சேலம், இங்கிட்டு இந்த மாதிரி எல்லா சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே திருச்சிக்கு தான் வருவாங்க. ஏன்னா திருச்சியில் வந்து சில பேர் சொல்லணும். பண்டிகை கொண்டாட்டம் ஒருபுறம் இருந்தாலும் அது சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதிலும் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். சிலைகள் செய்வதற்காக இவர்கள் பயன்படுத்தும் எந்த பொருளும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தீங்கு இல்லாததாகவே இருக்கிறது. எப்படியும் பணம் சம்பாதித்து விடலாம் என்று இவர்கள் நினைப்பதில்லை. தாங்கள் செய்யும் வேலை எங்கும் எப்போதும் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதிலும் கவனமாகவே இருக்கிறார்கள். மண்ணில் வந்து என்னென்னா யானை சாணம், மணல் இது மிக்ஸ் பண்ணி தான் சிலை செய்கிறோம். அதில் வந்து அதனால் வந்து பாதிப்புன்றது எதுவும் கிடையாது. இந்த யானை சாணம் அந்த அப்படி மண்ணை பிச்சிங்கன்னா அப்படி ஒரு கம்பியான காரணம். இது ஃபுல்லாக யானை சாணம். இது மலையடி கம்மாயிலே போட்டாலும் மீன்கள் வந்து இந்த சாணத்தை சாப்பிட்ரும். அதனால அதுக்கு பாதிப்பு இல்லை. அதுக்கு இறை தான், அதாவது உணவுக்கும் கிடச்சிரும், நீர்நிலைக்கு எந்த பாதிப்பும் வராது. இது கிழங்கு மாவுண்ணே. இது வந்து நம்ம மீன்களுக்கோ தண்ணிக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. இதை தான் வந்து அரசே வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த பிளாசா பெருசா மாவு தான் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளையார் அடிச்சிருக்கோம்ல வரணும், அதில் வந்து பின்னாடி சும்மா ஒரு துளி தண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா போயிடும். அது வாட்ரு. எனாமலில் வந்து தண்ணி தொட்டு தேய்ச்சா போகாது. அதனால தான் மீனுங்களுக்கு நிறையா பாதிப்பாகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. சுற்றுச்சூழல் நிறைய பாதிக்கப்படுது. நம்ம இந்த மாவு போடுறதுனால, பிளாஸ்டர் பெரிஸ் போடுறதுனால, எனாமல் அடிக்கிறதுனால அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வந்து வாட்டர் பெயிண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் பெயிண்ட்லேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீட்டாக இருக்குது. எங்களுக்கும் செய்கிறதுக்கு பரவாயில்ல. ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற சிலைகளை செய்வது இவர்களுக்கு பழகி போயிருந்தாலும் பல நிலைகளை கடந்தே இவர்கள் இன்றும் இந்த தொழிலை செய்கிறார்கள். தயாரிப்பு பணிகளுக்கு தேவையான பொருள்களை திரட்டுவதில் ஏராளமான சிரமங்கள் இருப்பதாக சொன்ன இவர்கள் அனைத்தையும் சமாளித்து நாம் குதூகலிக்க காரணமாக இருக்கிறார்கள். 50 ரூபாய்க்கு வாங்கின வக்கி வந்து இன்றைக்கி 250 ரூபா விற்கிது. அது மட்டும் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கினது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு விற்கிது. பேப்பர் மெட்டீரியல்ஸ் பூராமே எல்லாமே ரேட்டு கூடிடுச்சு. கிழங்கு மாவு எல்லாமே ரேட்டு கூடிடுச்சு. இதுக்கான விலை வந்து அவங்ககிட்ட நம்ம பிள்ளையாரில் சேர்த்து வைக்கும் போகும்போது அவங்க ஒத்துக்கிற மாட்டான்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அடிக்கு 2000 ரூபா போட்டால் தான் கட்டுப்படி ஆகுன்ற நிலைமை வந்துருச்சு.
இப்போ 2000 போட என்னென்ன போன வருஷம் கம்மியாக கொடுத்தீங்க, இந்த வருஷம் என்னண்ணே அப்படின்னால நமக்கு சங்கடமாக இருக்குது. என்ன அப்படின்னு விலை பூரா வரி போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னு பூரா எல்லாத்துலேயும் ஏற்றவும் நம்மளும் ஏற்றையில் கட்டுப்படி ஆகலை. 2வது சம்பளம், அதுக்கு தக்கன சம்பளம் ஏறிடுச்சு. இந்த களிமண்ணுக்கு வந்து குறைஞ்சி பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு 50 குடும்பம் நாங்கள் இருக்கிறோம். இந்த 50 பேர்த்துக்கும் இந்த மண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது வந்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு மண் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணணும். எதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவங்க உதவி பண்ண வேணாம், இந்த மண் எடுத்துகிட்டு வரதுக்கு தடை இல்லாமல் நாங்கள் வரதுக்கு உதவி பண்ணால் போதும். போலீஸ் அனுமதி கூட கேளன்றதும் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து தீயணைக்கப்பட வேணும் அது இதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன் 20 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களாம். 20 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. அந்த கிராமப்புறத்தில் வந்து சிம்பிளாக ஒரு தெருவுக்குள்ளே வசூல் பண்ணி செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கிறது, செலவு அவங்களுக்கு கூட வரும். அதனால் வந்து விநாயகர் சதுர்த்தி நடத்த வேணாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. நம்மகிட்ட எடுக்கிறவங்க ஃபுல்லாக வந்து மண்ணுன்னு நினச்சி கும்பிட்றவங்க ஃபுல்லாக வந்து கிராமம் அதிக வசூல் இருக்காது அவங்கள்ட்ட. அவங்களுக்கு வந்து பண வசதி இருக்குது. அவங்கள்ட்ட வந்து தீயணைக்கப்பட வேணும், ஆம்புலன்ஸ் வேணும் அதுன்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து பண வசதி இல்லாதனால நடத்தவே வேணாம் அப்படின்னு போயிடுறாங்க. நம்மை படைக்கும் கடவுளை நாங்கள் படைக்கிறோம் என்று பெருமை பொங்க சொல்கிறார்கள் இந்த கலைஞர்கள். ஊர்வலமாக போகும் விநாயகர் சிலைகளை பார்க்கும் போதெல்லாம் பூக்குமாம் புன்னகை இவர்கள் முகத்தில். அத்தனை பேர் கொண்டாடும் பண்டிகைக்கு நம் கைவண்ணமும் காரணமாக இருப்பதை எண்ணி எண்ணி மகிழ்வார்களாம். ஊர்வலம் போகையில் எதிர்ச்சியாக போனோம்னா இந்த சிலையை பாடுறா சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ நான் செஞ்சதான் சொல்லலாம்னு தோணும். சரி சொன்னால் எதுவும் சும்மா பொய் சொல்கிறானோ அப்படின்னு நினைப்பாங்கன்ட்டு அப்படியே சொல்கிறதில்ல. ஆனால் இருந்தாலும் சரின்னு நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ திருச்சிக்குள்ளே எங்கள் விநாயகர் தான் இருக்குது. நாங்கள் போய் சுற்றி பார்க்க போவோம். அப்போ அடுத்தவங்க சாமி கும்பிடும் போது நம்ம விநாயகரை வச்சு சாமி கும்பிட்றாங்களே, இந்த தொழிலை நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் செய்யணும் அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ள ஒரு இது. மானாமதுரைக்கு வந்து ஒரு முத வாங்கணும்னு அப்போ தான் போடுறோம். அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி மானாமதுரையிலேயே நம்ம பிள்ளையார் தானே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 40 பேர் ஃபோனில் கத்துறாங்க. சூப்பராக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, சூப்பர்னேன்னு ஒரு அந்த சூப்பர்ன்ற வார்த்தை ஒரு 40 பேர் கத்துனா எப்படி இருக்கும்? அவ்வளோ சந்தோஷம். அதை கேட்டோடனே எனக்கு கால் தரையில் நிற்கலை. ஒரு கடவுளுக்கு செய்கிறோங்கிற இது வேற, நம்ம சாமியை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் பெருசாக எங்களுக்கு இருக்குமே தவிர இந்த மற்றபடி இதில் பணத்தை சம்பாதிக்கணும், இதில் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சாமியை நம்ம செய்கிறோம் அந்த ஒரு பெருமை போதும் நமக்கு, வேறு ஒன்றும் வேணாம். இன்னும் எத்தனை வருஷமானாலும் இந்த தொழில் இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தொழில் தொடர்ந்துக்கிட்டு தான் சார். கடவுளின் உருவத்தை கண்முன்னே கொண்டு வரும் திறன் படைத்த இவர்கள் பல வித்தைகளை கற்று வைத்திருக்கிறார்கள். இந்த கலைஞர்கள் வண்ணம் தீட்டுவதை பார்க்கும் எவரின் எண்ணமும் எங்கும் திசை மாறாது. தூரிகை பிடித்து துடிப்புடன் நிறங்களை தூவும் இவர்கள் நம்மை ஈர்க்க தவறுவதில்லை. யாருமே இன்றைக்கி நேற்றுன்னு செய்கிறவங்க சடான்னு செஞ்சிட முடியாது. அப்போ நம்ம மற்ற வேலை பார்க்குறது இந்த மாதிரி வேலைன்னா நம்ம போய் சடான்னு நம்ம பாட்டு ஒரு வேலையை பார்க்கலாம், ஆனால் அதில் பார்க்க முடியாது. இந்த வேலைனா இவங்க தான் பார்க்கணும், இந்த வேலை இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு இது இருக்குது. அதாவது மேலே முக வேலை பார்க்குறது இவங்க தான் பார்க்கணும், கீழே இந்த மாதிரி சிக்கனா வேலை இவங்க பார்க்கணும், ஒரு கோல்டு அடிக்கணும்னா அது இவங்க பார்க்கணும், கண் எழுதுனா அது இவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்தந்த பக்குவம் எல்லாமே இருக்கும். அதனால் எங்களுக்குள்ளே பிரிச்சுக்குவோம் வேலையை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இருந்து வந்து பிள்ளையார் எடுக்கிறவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் மனசு திருப்தியோட சாமி அருளோட எல்லாமே நல்லா கிடைக்கணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணித்தரோம். அதே மாதிரி நம்ம ஏற்றும் போது இந்த தேங்காய் பழம் வாழைப்பழம்லாம் உடைச்சி கண்ணு திறந்து நீட்டாக செஞ்சு கொடுக்கணும். அவங்க போய் வைக்கிற இடத்துல வந்து நம்மளை வந்து எந்த குறையும் சொல்லிடக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம நீட்டாக செஞ்சு தரணும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சிலையை அற்புதமாக செய்து முடிக்கிறார்கள். ஆனால் சில சமயம் முடித்து விட்டோம் என்கிற நிலையில் சிறு கவனக்குறைவால் நேரும் சிக்கலை பற்றியும் அதை சமாளிக்கும் விதத்தை பற்றியும் விளக்கமாக சொன்னார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை செஞ்சிருப்போம், எங்கேயோ கை தெரியாமல் பட்டு உடையும். அப்புறம் மறுபடியும் வந்து ரீஒர்க் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த தொழில் பொறுத்தளவுக்கு வெளியில் எங்கேயோ உடச்சி டேமேஜ் பண்ணி கொண்டு வந்தாலும் மறுபடியும் ரீஒர்க் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை. ஆமாம், டேமேஜ் ஆனாலும் அது வேஸ்ட்டு. ஒரு 50 பொம்மை தயார் பண்ணுறோம்னா அதில் ஒரு 10 பொம்மை 20 பொம்மை டேமேஜ் ஆகும். அது போகத்தான் நம்ம அதை ஃபினிஷிங் பண்ணி அதுக்கு தந்து. எப்படின்னா இது வந்து 200 ரூபாய்க்கு போடுவோம், அவங்க வந்து இது 500 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. நமக்கு செய்யறதுக்கு கூலி இருக்குது, லாபம் இருக்குது. வருஷம் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்க ஒரு ரேட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதுக்கு வந்து செலவு போக மீதி உள்ளது எதுவோ அதை வந்து கொஞ்சமாவது வச்சு தான் நம்ம கொடுப்போம். அதிகமாக வைக்கக்கூடாது, நம்மளுக்கு ஏதோ கை கடிக்காமல் இருந்தால் சரி, அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும்.
இதெல்லாம் போட்டு எல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து இந்த பீஸ் வந்து ஒரு 250 ரூபாய்க்கு இந்த பீஸ் கொடுக்குறோம்னா அவங்க 500 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது நாங்கள் வந்து 250 ரூபா தான் இந்த பீஸு கிடைக்கும். அதுக்குள்ளார எங்களுக்கு செலவெல்லாம் போக எங்களுக்கு ஒரு பீஸுக்கு ஒரு 50 ரூபா நிற்கும். அவங்க எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வந்து தான் காசு கொடுப்பாங்க. அதுவும் முதலே கொடுக்க மாட்டாங்க, விற்றுட்டு வந்து தான் காசு கொடுப்பாங்க. அதுக்காக வச்சு தான் நான் பார்க்கணும். அதே மாதிரி நின்று போச்சுனாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 6 மாதத்துக்கு வேலை செஞ்சால் அந்த 6 மாத அளவுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கடனை வாங்கி தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ரொக்க காசெல்லாம் கிடையாது. கடனை வாங்கி வேலை செய்கிறோம். கடனை வாங்கி அப்படியே கடனை திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறத வச்சு ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு நான் எங்கள் பொழுதை பேத்துட்ருக்கோம். இந்த இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து முதலீடு போட்டுக்கிட்டே தான் இருக்கும். லாபம் வருஷம் முழுவதும் நம்மளுக்கு லாபம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. லாபம் வரும், நஷ்டமும் வரும். எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய தைரியத்தோட இந்த வேலையில் வந்து ஈடுபடணும். 6500 7 ரூபா பக்கம் வருங்க. ஒரு பெரிய பீஸு வரும். நம்ம அது வந்து வைக்கிறது ஒரு 10 ரூபா வச்சு. ஏன்னா 2 ரூபா பெயிண்ட்டுக்கு, லேபர் சார்ஜ் இருக்குது, வண்டி ஏற்றிட்டு வர வண்டிக்கு இருக்குது, நம்ம ரிட்டர்ன் ஏற்றி வரக்கு ஆள் வேணும். இதெல்லாம் போக ஒரு 10 ரூபா 10,500 அப்படி வருங்க. மண்ணையும் பொன்னாக்கும் திறன் கொண்டவர்கள் இந்த கலைஞர்கள். குழைத்து பிசையும் களிமண்ணை கொண்டு நினைத்த அளவில் விநாயகரை செய்கிறார்கள். காலம் கடந்தாலும் கலை வாழும் என்று தெரிந்தும் இன்னும் எத்தனை காலம் இந்த தொழிலை செய்வீர்கள் என்று கேட்டோம். இது எங்கள் தாத்தா செஞ்சார், எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா செஞ்சார், எங்களுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு அப்புறம் எங்கள் பசங்க செய்வாங்க. பாரம்பரியமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சொந்த தொழிலில் வேறு வேலை கிடச்சி வேலைக்கு போனாலும் அது 12 மணி நேரம் பார்த்தா தான் 3 நாள் சம்பளம் கிடைக்கும். அந்த வேலையை நம்ம வீட்டிலே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்து நாங்கள் வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டோட செய்வோம். வருஷம்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். அதே மட்டும் பசங்க எல்லாம் இதெல்லாம் ஃபேமிலி தான் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் இப்போ காலேஜ் போய்ட்டு பார்ட் டைம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது அதனால் நாங்கள் என்ன வேலைக்கு போனாலும் இந்த தொழிலை மட்டும் நாங்கள் வருஷம்லாம் செஞ்சுட்டு போனேன். பரம்பரை தொழில் விட முடியாதுங்கள, அந்த தொழிலை நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம வாழ்றதுக்கு. கேட்கப்படாத இவர்களின் குரல்களுக்காக கொஞ்சம் செவி கொடுப்போம். இந்த தொழிலை பொறுத்தளவில் மழை பெஞ்சால் சிரமம், தொழில் பாதிக்கத்தான் செய்யும். வெயில் காலத்தில் நல்ல வேலை பார்க்கலாம். மழை காலத்தில் வந்து மண்ணில் தயார் பண்ணாலும் சரி, பேப்பர் மெஸ்ஸில் தயார் பண்ணாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் இடைஞ்சல் தான். பெயிண்டிங் வந்து இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம போடுறோமோ அதை விரும்பி வாங்குறாங்க. சில பேர் தான் குவாலிட்டியை பார்க்குறதுல ரேட்டத்தையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் மண்ணு தானே என்ன எவ்வளோ ரேட்டு அப்படின்றாங்க. ஒரு சில பேர் எவ்வளோ ரேட்னாலும் அதுக்கு ஃபினிஷிங் நல்லா தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. நம்மளுடைய கஷ்டம் வந்து அவங்களுக்கு புரியாது, அதை வந்து அவங்க பார்த்தாத்தையும் புரியும். நம்ம சாமி பக்கத்தில் உட்காந்துருந்தோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை விட இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சாமியை சிலையை உருவாக்கி கொடுக்குறோம்னா அந்த இடத்துல வந்து அப்பா நம்ம ஒரு சாமியை செஞ்சு கொடுத்தோன்னா அந்த சாமியோட அருள் ஒரு கடுகளவு கிடச்சா கூட போதுண்டான்னு நினைக்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும்.